ஸோ உங்களுக்கு வந்து பவர் டோட்டலாக கட் ஆஃப் ஆகிடும், எல்லாமே ஆஃப் ஆகிடும். பேட்டரியிலேருந்து வர வோல்ட்டே உங்களுக்கு உள்ளே வராது. அப்போ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லைன் வரலாம், இங்கே ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ பிஎம் ஃபஸ்ட்டு பேட்டரி வண்டினா என்ன? இது நம்ம முதல்ல பேட்டரி பைக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வண்டினா என்னன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வண்டியில் 2 வகையாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐசி இன்ஜின்னு சொல்கிறோம், இன்டர்னல் கம்பர்ஷன் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பெட்ரோலில் ஓடுது. இப்போ பெட்ரோலில் ஓடுற வண்டி எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஃபியூல் வந்து உள்ள நேரடியாக வந்து இன்ஜினில் போய் லிக்விட் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி மெக்கானிக் எனர்ஜி அவுட்புட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐசி இன்ஜினில் ஒர்க் ஆகுது. இப்போ அதுவே வந்து எலக்ட்ரிக் பைக் பேட்டரி பைக்கில் எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கெமிக்கல் எனர்ஜி, அதாவது பாசிட்டிவ் ஆனாடு கேத்தாடு. இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி மெக்கானிக் எனர்ஜி அவுட்புட் ஆகுது. ரொம்ப எளிமையாக சொல்லலாம். நம்ம வீட்டில் இப்போ ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஃபேனை சுவிட்ச் தட்டினோடனே ஃபேன் ஓடுது. அது எப்படி ஓடுது? நார்மலாக வந்து ஃபேனுக்கு தேவையான பவர் நமக்கு ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லேருந்து 230 வோல்ட்டு 50 சைக்கிளில் வந்துடுது உங்களுக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோலாக நம்ம ஃபாஸ்ட்டு ஸ்லோ மாற்றிக்கிறோம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதே தான் நம்ம வந்து பேட்டரி பைக்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ டிசியில் யூஸ் பண்ணுறோம், டைரக்ட் கரண்ட்டில். இப்போ டைரக்ட் கரண்ட்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம பேட்டரி வந்து டைரக்ட் டிசி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா மேஜராக வந்து இப்போ நமக்கு தெரிஞ்ச பேட்டரி அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரியும் லித்தியம் பேட்டரி தான் நமக்கு மோஸ்ட்லி தெரியும். இப்போ இந்த ரெண்டுமே கெமிக்கல் எனர்ஜியை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆனாய்டும் கேத்தாய்டும் தான், காப்பர் அலுமினியம். இது 2 இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக அது யூஸ் ஆகுது. நம்ம ஒரு செல்லை கூட கட் பண்ணி காட்டலாம், ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இது பேட்டரியில் வரக்கூடிய சோர்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் மூலியமாக மோட்டர் ரன் பண்ணிச்சு அப்படின்னா இவ்வளோ தான் பேட்டரி பைக். இப்போ இந்த பேட்டரி பைக் வந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா தீ பிடிக்குது அல்லது ஃபயர் ஆகுது, இது என்ன ரீசன் சார்? இல்லை, உண்மைதான். சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த ஒரு வாரமாக டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி பைக் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அதில் நமக்கு ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடியது, விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தையும் மகளும், வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தந்தையும் மகளும் இரவு வந்து சார்ஜ் போட்டுட்டு இருக்கும்போது சார்ஜில் வந்து ஏற்பட்ட ஒரு கோளாறின் காரணமாக வண்டி வந்து தீ விபத்து ஏற்படுது. அதில் அவங்க 2 பேருமே உயிரிழக்கிறாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நம்ம கண்டிப்பாக அதற்காக வேண்டி வருத்தப்படுறோம், ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனால் நம்ம இது 2 வகையாக பிரிச்சுக்குவோம். உதாரணத்துக்கு இந்த விபத்து நடக்கக்கூடாதுன்றதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எல்லா வளர்ச்சியிலையுமே வந்து விபத்து இருந்திருக்கு. சமீப காலத்தில் இப்போ நம்ம வந்து பேட்டரி பைக்கை தூக்கி பிடிக்கிறோம், பேட்டரி பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒசத்தி பேசணுன்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இல்லை. ஆனால் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கோமே. உதாரணத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் சுள்ளியிலேருந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பித்தோம். சுள்ளி, அப்புறம் என்ன சொல்கிறது, கட்டையை வச்சு நம்ம சமையல் செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கி வரைக்கும் கட்டையை வச்சு தான் பிரியாணி செய்கிறாங்க. கிருஷ்ணாயில் அடுப்பு வெடிச்சிருக்கு, கிருஷ்ணாயில் பற்றிடுச்சு. கேஸ் அடுப்பு இன்றைக்கி வரைக்கும் வெடிச்சிட்டு இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ் வரையும் வந்து உட்காந்துருக்கும். அப்போ கேஸ் அடுப்பு வெடிக்கலையா? இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஃபயர் வந்து நடக்க தான் செய்யுது, விபத்து அது ஏற்படுது. இப்போ அதிலே நம்ம அதிகப்படியாக போவோமே. ஒயரிங்கு எல்லா இப்போ பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலேயும் போய் பாருங்களேன், அவங்க ஃபயர் ஆக்சிடென்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்? நார்மலாக 2 ஒயர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது தீப்பற்றி எரியுன்றது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்குது. இதை நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் முதல்ல கல்லுலேருந்து கத்திக்கு வந்தோம் பார்த்தீங்களா, அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ அது மாதிரி ஒரு டெக்னாலஜி வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னாலஜிலையுமே ஒரு விபத்து கண்டிப்பாக நடக்க தான் செய்யுது. அதுதான் வந்து பரிணாம வளர்ச்சி நம்ம சொல்கிறோம். அதாவது நமக்கு ஒரு மாற்றங்களும் எப்போ நடக்குதுன்னா ஒரு தவறுலேருந்து தான் நம்ம கற்றுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு கடந்த 5 வருஷத்தில் பேட்டரி பைக்குடைய வளர்ச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சமீப காலமாக 150 வருஷம் பெட்ரோல் இன்ஜின் வளர்ந்தது. 5 வருஷத்தில் வளர்ச்சி வந்து மிக அபரிவிதமானது, 150% ஜாஸ்தி. அதாவது 150 வருஷமாக ஒரு பெட்ரோல் பைக் வளர்ந்தது, பெட்ரோல் இன்ஜின் வளர்ந்த வளர்ச்சியை விட 5 வருஷத்தில் எலக்ட்ரிக் பைக் வளர்ந்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகம். ஸோ அப்போ இது எப்படி வளர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லித்தியம்ன்ற ஒரு பேட்டரியில் வச்சு தான் கிடச்சிது. நார்மலாக நம்ம செல்ஃபோன் எடுத்துங்களேன். இப்போ செல்ஃபோன் வெடிக்கலையா? சமீப காலமாக நிறையவே பேசப்பட்டது, செல்ஃபோன் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு பேசும்போது சார்ஜ் போட்டே பேசாதீங்க. ஏன்னா செல்ஃபோன்லேயே பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்டரி தான். இப்போ லித்தியம் பேட்டரி வெடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வெடிக்கும். அது எப்படி பயன்படுத்தணும், அதை கையாளக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம வந்து எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் வந்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம சொல்ல வரோம். இல்லை, இப்போது ஒரு புது பைக்கு வாங்குறவர் என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு வழிமுறையை பின்பற்றும்? முதல்ல அவருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன், இது பெட்ரோல் வண்டி மாதிரி எலக்ட்ரிக் வண்டி கிடையாது அப்படின்றது. இப்போ பெட்ரோல் வண்டியில் நம்ம என்னுடைய நினைவுகள் கரெக்டாக இருந்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பெட்ரோல் போடும்போதே பெட்ரோலில் ஃபயர் ஆகி அவருடைய பிறப்புறுப்பு வரைக்கும் வெந்து இறந்ததை வந்து நம்ம பார்த்தோம். அதுவும் வந்து வருத்தம் அளிக்கக்கூடியது தான்.
அப்போ பெட்ரோல் பைக்குன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், லிக்விட் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி மெக்கானிக்கல் எனர்ஜியாக வெளியில் வருது. இது கெமிக்கல் எனர்ஜி தான். இப்போ கெமிக்கல் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக ஒரு பேட்டரியில் வந்து ஆனோடு காத்தோடு ரெண்டுமே இருக்கும். இப்போ லித்தியம் பேட்டரின்னு எடுத்துக்கோங்க, லித்தியம் மெட்டல் லெட் ஆசிட் பேட்டரி கூட ஒரு 12 வோல்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3.2 வோல்ட் உங்களுக்கு 4 சீரியஸ் பண்ணி தான் 12 வோல்ட்டாக வெளியில் வரும். இதே தான் நம்ம வந்து லித்தியம் பேட்டரி பேக்லேயும் நம்ம பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. பட் லித்தியம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பிஎம்எஸ்னு ஒன்று இருக்கும். நான் உங்களுக்கு அதை பண்ணியே காட்டுறேன். பிஎம்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வோல்ட்டை உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது கட் ஆஃப் பண்ணும், ஹீட் ஆகும்போதும் கட் ஆஃப் பண்ணும். இது ரெண்டுமே பிஎம்எஸ்ஸில் பண்ணும். இப்போ நம்ம ஒரு வண்டி பேட்டரியை இப்போ நடந்த தவறில் நாங்கள் கணிக்கிறது என்னவாக இருக்கும், இந்த விபத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சார்ஜு போட்டுட்டு உடனே வண்டியை மூவ் பண்ணுறது, அதே மாதிரி வண்டி ஓட்டிட்டு வந்த உடனே சார்ஜ் போடுறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனோடு காத்தோடு ஒரு ஆப்போசிட்டில் இருக்கும். அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், இந்த பக்கத்தில் இருந்திருக்கக்கூடிய பாசிட்டிவ் வந்து நேரடியாக நெகட்டிவ் வழியாக வெளியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான சைக்கிளிங் உருவாகும். சர்க்யூட் க்ளோஸ்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நீங்கள் ஆப்போசிட் நடந்ததுன்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு மைனஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கேத்தோடு வந்து நேரடியாக ஆனோடு வழியாக நேராக வெளியில் போய் சர்க்யூட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வெளியில் இருக்க பவர் வெளியில் போகுதுன்னு அர்த்தம். அதுவே திரும்ப பாசிட்டிவ் வழியாக வந்து நெகட்டிவ் போச்சு அப்படின்னா அது சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கக்கூடாது. இங்கே நடந்த பிரச்சனை கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்த பிரச்சனை என்னென்னா, ஒன்று வண்டி ஓட்டிட்டு வந்த உடனே அவங்க சார்ஜ் போட்டிருப்பாங்க. சார்ஜ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கெமிக்கல் சைக்கிளிங் வந்து சரியாக நிப்பாட்ட முடியாமல் உங்களுக்கு வந்து ஹீட்டு வெளியில் கன்வெர்ட் ஆகி பேட்டரி வெடிக்குது. அதுக்கு பிறகு வண்டி ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்கும்போது, ஏன் டெஸ்லா கிட்டத்தட்ட உலக லெவலில் வந்து ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய டெஸ்லா வண்டியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ரன்னிங்லேயே வெடிச்சுது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க ரிசர்ச்சில் தான் இருக்கான்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன காரணமும் இதுதான். காரணம் என்னன்னா சார்ஜிங்லேருந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜிங் உடனே நடக்கும்போது வெடிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம வாடிக்கையாளருக்கு ரொம்ப ஒரு இலகுவாக புரியுற மாதிரி என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் வண்டி மாதிரி எலக்ட்ரிக் வண்டி கிடையாது. நீங்கள் ரிசர்வ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி போனால் போயிடலாம், நீங்கள் பெட்ரோல் ஆஃப் பண்ணி நிப்பாட்டிடலாம். ஆனால் இது அப்படி இல்லை. பேட்டரியில் வந்து கெமிக்கல் எனர்ஜி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மேபி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணி, அதாவது இப்போ ஒரு வண்டியை நான் ஓட்டிகிட்டு போய் நிறுத்திட்டேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு பேட்டரி நியூட்ரல் ஆகிற வரைக்கும் நீங்கள் நிறுத்திட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சார்ஜ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சார்ஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு மினிமம் 10 to 15 மினிட்ஸ் நின்றதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் ஓட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக பேட்டரி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது இந்த பேட்டரி வண்டி வாங்கினா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. அது எப்படி இல்லை, இது பேட்டரி வண்டி வாங்கினா ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து இப்போ சமீப காலமாக, அதாவது கடந்த 2-3 நாளாக வந்து இது பெரிய லெவலில் பேசப்படுது. உதாரணத்துக்கு நான் என்னுடைய பார்வையில் இப்போ நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்தார். அவர் பேசும்போது சொன்னார் எப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து சின்ன சின்ன கம்பெனியில் நசுக்கிறதுக்காக வேண்டி இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்டார். மேபி அந்த கருத்து கூட எனக்கு உடன்பாடான கருத்து தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஐசி இன்ஜின் மேனுஃபேக்சராக மாறணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கடினமான வேலை. ஏன்னா டை இல்லை, மோல்டிங் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. ஆனால் இன்றைக்கி எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சராக சின்ன அதாவது என்ன சொல்கிறது எம்எஸ்எம்இ, அதாவது ஸ்மால் மீடியம் ஸ்கேல், இவங்களே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியும்னா ஒரு மேனுஃபேக்சராகவோ அசம்பிளராகவோ டிஸ்ட்ரிபியூட்டராகவோ டைரக்ட் சேல்ஸும் அவங்களால பண்ண முடியுது. இப்போ இப்படி இருக்கும்போது பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிகள் இதை பொறுக்க முடியாத காரணத்தினால இந்த மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறது வேணுமெண்டே என்னுடைய கருத்தும் அதில் ஒத்து போகிறதுனால சொல்கிறேன். நான் வேணுமெண்டே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவங்க வண்டியை வெடிச்சிருக்க, பெரிய பெரிய எம்என்சி டெஸ்லா வண்டி பேட்டரியை வெடிச்சிருக்க, வெடிக்காமல் இல்லையா? அது இப்போ எல்லா வளர்ச்சிக்கும் வந்து ஒரு விபத்துலேருந்து தான் நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் ஃப்ளைட்டு வரைக்கும் உங்களுக்கு ரன்னிங்கில் வெடிக்குது. பெட்ரோல் டேங்க் நான் வேணால் அந்த வீடியோ வேணால் உங்களுக்கு தரேன். நான் ரன்னிங்கில் வரும்போது ஃப்ளைட் வெடித்து சிதறி நிற்கிது. இன்றைக்கி வரைக்கும் சிசிடிவி கேமரா வெடிக்குது. அப்போ விபத்து என்பது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் விபத்து நம்ம நடக்கணும் அப்படின்றது நம்ம நோக்கம் இல்லை. ஒரு விபத்துனால் மட்டுமே ஒரு சிறிய லெவலில் நடக்கக்கூடிய ஒரு தொழில் என்ன சொல்கிறது முதலீட்டாளர்கள் நியூ என்டர்பிரனர்னு சொல்கிறோம்ல, அவர்களுடைய பணிகள் எல்லாம் வந்து பலகீனமானதுன்னு சொல்கிறது உகந்தது இல்லை. இப்போது நீங்கள் வந்து சொன்னது என்ன, நிறுத்தினோம்னா சார்ஜ் போட முடியாது, போடக்கூடாது, சார்ஜ் போட்டோம்னா எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் போயிட்டு இருக்க வண்டி நேற்று ஒன்று எரியுது, இது என்ன? அதே தான் சார். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து இப்போ லித்தியமை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து லித்தியம் ஃபாஸ்பேட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லித்தியம் அயனுடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் மேக்னேஸ் கோபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபால்ன்றது வந்து நார்மலாகவே நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாஸ்பேட்டு கோபால்ட் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா புஷ்பானமும் ஆட்டோபாபும் கனெக்ட் பண்ணிக்கலாம். லித்தியம் அயனை பொறுத்த வரைக்கும் அதிகமான சக்தி கொண்டது, வெடிக்கக்கூடிய திறமை கொண்டது. உதாரணத்துக்கு அதனுடைய வோல்ட் வந்து ஒரு செல்லுடைய வோல்ட் வந்து 3.7 வோல்ட்டு 3000 மில்லி ஆம்ஸ் வரைக்கும் ஒரு சின்ன கண்டெய்னரில்
அதை 18650 சொல்லுவோம். வட்டளவு 18ம் 65 நீட்டு, அதாவது என்ன சொல்கிறது விட்டமும் நமக்கு கணக்கில் வரும். அப்போ அவ்வளோ இடத்துல அதை வச்சு நிற்கிறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த பவருமே அழுத்தி நிற்கிது. அந்த இடத்துலையும் நம்மளுடைய நண்பர்களுடைய கருத்து, நடந்த சம்பவத்தை வந்து ஒரு ஆய்வு பண்ண கருத்து, அவங்களும் சார்ஜ் போட்ட உடனே ஓட்டிட்டு வந்தோடனே தான் அவங்களுக்கு வந்து வெடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க. அது வந்து இன்னும் ஆய்வு செய்ய வேண்டியது தான். நிச்சயமாக அது விபத்துகள் தவிர்க்க வேண்டியது தான். இப்போ இந்த இது எல்லாமே ஓகே தான். இப்போ புது வண்டி வாங்கி 2 நாள்லையும் இந்த மாதிரி வெடிக்குது. அது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்டும் இதில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எந்த மாதிரியான செக் பண்ணி எடுக்கணும்? இல்லை, கண்டிப்பாக. அதாவது ஹியூமன் எரர் இல்லாமல் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஏன்னா சமீப காலத்தில் எனக்கு என்னுடைய நினைவு வந்து பிஎம்டபிள்யூவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாகனத்தை வந்து திரும்பி வாங்கின வரலாறுலாம் உண்டு. ஏன் சாம்சங் நிறுவனமே தன்னுடைய மொபைலை வந்து திரும்பி வாங்கின வரலாறுலாம் உண்டு. ஸோ அங்கங்கே நடக்கக்கூடியது எல்லாமே இருக்க தான் செய்யுது. நீங்கள் பர்ஃபெக்டாக செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஐகேட்டு சர்டிஃபிகேஷனு, அதே மாதிரி கார்க்கு சர்டிஃபிகேஷன், இது எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய இந்திய அரசாங்கமே அதை கொடுக்குறாங்க. அதை பின்பற்றி வாங்கினாலே போதும். இப்போ இந்த சாதாரண பெட்ரோல் வண்டி வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போவோம், செக் பண்ணுவோம், பார்த்து வாங்குவோம். இதில் வந்து எப்படி ஒரு புது வண்டி வாங்குறப்ப என்னென்ன செக் பண்ணி வாங்கணும்? பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து ஹீட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மோட்டரில் வர எல்லா லைனையுமே சர்க்யூட் கட் ஆஃப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் லைட்டில் வந்து பிஎம்எஸ் உடைய ஹீட்டிங் ப்ரொடெக்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்குன்னா ஹீட் பண்ணி காட்டுறேன். என்ன இப்போ முதல்ல மோட்டர் ஓடுது, ஓகேங்களா? இப்போ லைட்ரு தெரியுதுங்களா? டோட்டல் ஆஃப். ஸோ உங்களுக்கு வந்து பவர் டோட்டலாக கட் ஆஃப் ஆகிடும், எல்லாமே ஆஃப் ஆகிடும். பேட்டரியிலேருந்து வர வோல்ட்டே உங்களுக்கு உள்ளே வராது. அப்போ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லைன் வரலாம், இங்கே ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ